வெல்கம் டு பிளாக் ஸ்கார்பியன் மோட்டோ பிளாக். போன வீடியோவில் குறுக்கில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல அப்படியே மதியமே சாப்பிட்டு ஒன்றுமில்லைங்க, வெறும் புரோட்டா தான். புரோட்டா மட்டும்தான் இங்கே நல்லாயிருக்கும். புரோட்டா சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிருட்டுன்னு ஓட்டினா ஃபுல்லாக ஹில்ஸு தான். எவ்வளோ ஹில்ஸ் ஓட்ட முடியும் அவ்வளோ ஹில்ஸ் இங்கே ஓட்டிக்கலாம். ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான். அப்படி ஹில்ஸ் ஓட்டி 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 வந்த இடம் தான் சேத்துக்குள்ள. சேர் தான். இந்த இடத்துல வந்து ரோட்டில் சேர் இல்லை, சேத்துக்குள்ளே ரோடு இருந்துச்சு. ரோடு போட்டிருப்பாங்க போல. 2 நாளாக மழை பெஞ்சிருக்க மாட்டிருக்குது. இந்த வேலையை காமிச்சிருச்சு. பேக்கு நாரி, கால் நாரி, கை நாரி, ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக நாஸ்தியாகி எல்லாம் நாஸ்தி எழும்பிருச்சு போவாங்க. வண்டி மாதிரியே இல்லை, எங்கெங்க மூஞ்சி அடுத்த பின்னாடி வர மூஞ்சிலாம் சேர்ந்துருச்சு. ஏன்டா இப்படி ஓட்டுறீங்கன்ட்டு போனாங்க. என்னடா பண்றது, வண்டி இப்படி இருக்குதுடா, தெரிச்சுதான்டா ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. பேக்கப் பாருங்க எப்படி நாஸ்தி ஆகி போச்சுன்னு. பேக்கும் போச்சு, வண்டியும் இப்படி ஆயிடுச்சு. அப்படின்னு மறுபடியும் வண்டி ஓட்டி கிருட்டு ஓட்டுன்னு மேலே பார்த்தா ஆடா ஏவுகணை. நம்ம இது என்ன சொல்லுவோம், ராக்கெட்னு சொல்லுவோம் சின்ன வயசுல. இப்போ என்ன ராக்கெட் தான் சொல்லுவேன். அதே அழகு அப்படியே ரசிச்சுட்டு இப்படி ஓட்டினா அவனும் இவனும் குறுக்கால வராங்க. ஓட்டுறா வண்டியா அப்படின்ட்டு நைட்டு பகலும் பார்க்காம ஓட்டி வந்த இடம் தான் நான் ஒரு பிரியாணி போயிட்டு எங்கே வேணாலும் அந்த பிரியாணி வாங்க ரூபா 2 ரேட்டிங். அதுக்கெல்லாம் இது கூட பரவாயில்லப்பா, 4 ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் போனால் வாங்காதீங்க பிரியாணிலாம். பக்கத்தில் ரூம் போட்டிருந்தோம், கோயிலுக்கு பக்கத்தில் தான். காலைல சீக்கிரம் போனால் மொத்தம் லேட் ஆகி போச்சு. சரி எடுத்துகிட்டு குளிச்சுட்டுலாம் கிளம்பி கெடுக்குன்னு போய் பார்த்தா அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ஆகும் போதே அந்த கோபுரம் அப்படியே அலேக்கா தெரிஞ்சு. இங்கே பாருங்களேன், நைட்டு பார்க்கும்போது அந்த கோபுரம் இவ்வளோ ஹைட்டுன்னு தெரியல. பகலில் பார்க்க தெரிஞ்சு. அடிக்கிற வெயில சொட்டர் போட்டாக்கா கொஞ்சம் ஓரமாக்கா ப்ளீஸ். நாங்கள் அப்படியே சில்லறைய செதற ஓட்டமாக ஒரு மியூசிக்கை போட்டு என்ட்ரி ஆனோம் பாருங்க. இந்தியாவில் மிக உயரமான கோபுரத்தில் இதுவும் ஒன்று. இதில் மொத்தம் 20 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இதில் அடி என்னன்னு பார்த்தீங்கன்னா 237 அடி உயரம். இந்த கோயில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் கடல், நடுவில் கோயில். இது அரபிக்கடல், செம்மையாக இருக்கும் கோயில். இந்த கோயில் மேலே போய் பார்க்கலாம். அந்த கோபுரத்தில் இதான் டிக்கெட் கவுண்டர். 20 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அணையா தீபம் இருக்குது. அங்கே என்ன ஆகுனா, ஆயில் ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டு அந்த காசு வந்து போட்டோம்னா அந்த ஒளியில் வந்து நம்ம மூஞ்சி தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து செல்வம் இதெல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அது போக இந்த தோஷம் கழிக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பாக்கியம், அது எல்லாத்துக்கும் பூஜையும் நடக்குது இங்கே. என்னப்பா கோயில் சுற்றி பார்த்தது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? யாராவது ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா டோன்ட் வெரி, அந்த கோயில் நான் சுற்றி அந்த கோபுரத்தை காமிச்சிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 3 ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் கோபுரம், உங்களோட சிவன் சிலை, சுற்றி இருக்கிற கடல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நான் இப்பயே சொல்லி போட்டேன், என்னடா இவன் இந்த கோபுரத்தையே காமிச்சிக்கிட்டே இருக்கான்னு என் மேலே யாரும் கோபப்படக்கூடாது. ஏன்னா அதை அதிகமாக எடுத்து வச்சு போட்டேன், என்ன பண்ணுறது சொல்லுங்க, அது காமிச்சு தான் ஆகும்னு. சரி, இப்போ நம்ம வாருங்கள் அனைவரும் சிவனை அருகில் போய் சந்திக்கலாம். இந்த தீவிர சிவன் பக்தர்லாம் சாமி கும்பிட்டுருங்கப்பா. என்னதான் இவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 123 அடி. இது வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 2nd ஸ்டாச்சு இது ஹைட்டில். பக்கத்தில் பார்க்குறதுக்கு இன்னும் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாமி பிடிக்காதான் இருந்தாலும் சிலை நல்லா இருந்துச்சு. ஐயோ மறுபடியும் இந்த கோபுரத்தை காமிச்சிட்டனே, யாராரு கோபத்தில் திட்ட போகிறாங்க தெரியலையே.
இப்போ இந்த கோயிலோட ஒரு சின்ன கதையை பார்ப்போம். அவர் உட்காந்துருக்காருல, அதுக்கடியில் தான் அந்த கதையை அமைஞ்சிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவிர பக்தனான ராவணன் வந்து சிவன்கிட்ட இருந்து பெற்ற பிராணலிங்கம், அதை வந்து இலங்கை கொண்டு போய் வச்சு நம்ம தீவிர கடும் தவம் புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு தென் திசையை நோக்கி பயணிக்கிறார். ஆனால் இதை பார்த்த விநாயகர் ஒரு சதி பண்ணுறாரு, ஒரு திட்டம் திட்டுறாரு. இவனை கொண்டு போக விடக்கூடாது, அவனை வந்து தியானம் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் தீட்டி அவர் வந்து வேற ஒரு பூஜைக்கு போகிறார் ராவணன். அந்த பூஜைக்கு போகிற டைமில் இவர் வந்து ஒரு சிறுவனாக மாறி அந்த லிங்கத்தை வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு. எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து ராவணன் பார்க்குறாரு, அங்கே லிங்கம் இல்லை. அப்போ ராவணனோட ரியாக்ட் எப்படி இருந்திருக்கும்? என்னடா இங்கே இந்த லிங்கத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். லிங்கத்தை காணோம். அதனால் அவர் அந்த கடும் கோவத்தில் 20 கையை வச்சு அந்த தேடுறாரு. தேடும்போது அந்த லிங்கம் வந்து 4 பீஸாக உடஞ்சிருது. அந்த 4 பீஸாக உடஞ்சதில் அது ஒரு பீஸ் வந்து இந்த கோயில் இருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பழமையானது, 500 வருஷம் பழமையானது. ஆனால் வந்து கஜானா மட்டும்தான். இந்த கோயில் வந்து இப்போ தான் கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க. ஆனால் 500 வருஷம் இது வந்து பழமையானது. இது கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாயக்கப்ப செட்டியார். அவர் தான் வந்து கட்டியிருக்காரு. ஓகே, இந்த வீடியோவில் பாருங்கள், அதான் அந்த சிறுவனாக இருக்கணும், அதாவது வந்து இவர் தான் விநாயகராக இருக்கணும். அவர் அதை அப்படியே டென்ஷன் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. என்ன தெலுங்குல ஏதோ எழுதியிருக்கேன்னு எனக்கு சரியாக புரியல. இருந்தாலும் இதுதான் சிவன், அந்த 4 பார்ட்டாக ஏதாச்சும் பார்த்தீங்களா, அந்த லிங்கம் தான் இது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. பக்கத்தில் போக முடியாது, நான் கேமரா வச்சுருந்தங்காட்டி அப்படியே ஸ்டிக்கர் நீட்டி பக்கத்தில் வச்சு எடுத்துட்டேன். இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 20 rupees தான் என்னமோ தான் சார்ஜ் பண்ணாங்க. ஒர்த்து தான் உண்மையிலுமே. எல்லாருமே போனீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ போய் பார்க்கணும். வாங்க சிவனை பக்கத்தில் போய் பார்ப்போம். மீண்டும் அந்த கோபுரத்துக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கோபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா 20 தான் டிக்கெட்டு. இங்கே போனீங்கன்னா இந்த கோபுரத்தில் மட்டும் போகாமல் வராதிங்க. 20 ஃப்ளோர் நிற்கிற மேலே செம்மையாக இருந்துச்சு. இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த சைடு தான் இது. நடுவில் கோயில், 2 பக்கமும் கடல். திடீர்னு என் மூளைக்கு எப்படி இது எட்டுச்சுன்னு தெரியல. எல்லாரும் வந்து வீடியோ போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம கிட்ட தான் ஸ்டிக் இருக்கே, கேமரா மட்டும் ஒரு வெளியே அப்படின்னு விட்டோம்னா எம்மாடி இப்படி ஒரு வியூ கிடைச்சது. ஒன்றும் இல்லைங்க, சிவரில் அழுக்க இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. அதான் கேமரா வச்சு சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். இது காசு கொடுத்தாங்க நம்மளுக்கு 500 ரூபா. அதனால எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன், பார்த்து போடுங்க. கடல் செம்மையா இருந்துச்சு கடல். ஆனால் அந்த கேமரா எவ்வளோ தெளிவாக வரும்னு நான் எதிர்கூட பார்க்கல. அங்கிருந்தா வந்தோம், அங்கதான் ரூம் போட்டிருந்தோம், அந்த இடத்துல இருந்தா வந்தோம். இது அந்த சைடு. இது பாத்தீங்கன்னா இதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது பார்க்கிங் பண்ணிக்கிற ஏரியா தான். அப்படியே ஒரு சுத்துனா பயங்கரமா இருந்துச்சு. இது இந்த சைடு கடல். இங்க வந்து போட்லாம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து அதாவது போட்லாம் நிற்கிது பாத்தீங்கன்னா, அங்கெல்லாம் வந்து கூட்டிட்டு போவாங்க. ஒரு ஆளுக்கு 100 rupeesன்னு நினைக்கிறேன். ஆனா நான் போகாம விட்டுட்டேன். இது மேல பார்த்தா இங்க என்னப்பா இப்படி வச்சிருக்கிறீங்க, என்ன வட்டு ஆளுக்களுக்காக கருகருன்னு இருக்குது, எல்லாம் பார்த்து கிளீன் பண்ணி விடுங்க. சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அடுத்த டைம் நீங்க போகும்போது பார்த்து சொல்லி போடுங்க. ரெடி ஆயிரு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஸ்டார்ட் மியூசிக். கடல் மொட்டையா இருக்குல்ல, ஒரு போட்டு போனா நல்லா இருக்கும். சின்ராசு ஒரு ரவுண்ட் போது பாத்தீங்களா. போட்டு என் ஃப்ரெண்ட் அதில் தான் போறான். மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு இங்கிருந்து கத்திட்டு இருந்தேன். 100 rupees நான் போயிருக்கலாம். நல்லா ஸ்பீடா போகுது அந்த போட்டு, செம்மையா இருந்துச்சு. மொத்தம் இது நான் சொன்ன மாதிரி 20 floor. இது கீழே வரைக்கே 1/4 மணி நேரம் 20 minutes ஆகும். அவ்வளோ நேரம் கீழே வந்துட்டு இருந்தேன். எல்லாரும் வெயிட் பண்ண ஒரே லிஃப்ட் தான் இருக்கு. எல்லாரும் ஒரே லிஃப்ட்ல தான் மேலே கீழே போயிட்டு வந்துட்டு திறந்த நீ எவ்வளோ பேர் கூட்டமாக இருக்க மட்டும் பாருங்க. அண்ணே வணக்கம். ஓகே, முக்கியமானது என்னன்னா, இந்த கோயில் வந்து காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 8:15 வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். அவ்வளோதான், இதான் லாஸ்ட் வியூ. எல்லாரும் பார்த்துக்கங்க. நீ இந்த கோபுரத்தை காட்ட மாட்டேன்.
அவ்வளோதான் அவ்வளோதான், நம்ம அந்த கோயிலேருந்து கிளம்பியாச்சு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாதி தூரம் பீச் ஒட்டியே வரும். அந்த வியூ வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்படி பீச்சை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்து மணி வந்து 10:30 ஆகுது. இப்போ எடுத்தோம்னா மைசூருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 மணி 3 மணிக்கு அங்கே ரீச் ஆகணும். அதனால மைசூர் வழியே வர முடியாது, எனக்கு தெரியும். இது வந்து உடுப்பியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டோல். அதுலேருந்து வரணும், இதில் ஃபர்ஸ்ட் டோல். இதிலேருந்து போனால் இதில் லாஸ்ட் டோல். அந்த முருதீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி. ஓகேவா? போக முடியாது. அதனால என்ன பிளான் பண்ணோன்னா கேரளாவிலேயே வந்துடலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் ரோடு ரொம்ப 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 மோசம், சரியான மோசம். வண்டி ஓட்ட முடியாது. 2 வீலரில் போனால் வண்டி கண்டிப்பாக கண்டமாயிரும். 4 வீலரில் போனால் 4 வீல் எங்கே இருக்குன்னே தெரியாது. நம்ம உட்காந்துருக்க நம்ம பெட்டெக்ஸே காணாமல் போன மாதிரி ஆயிரும். அந்தளவுக்கு ரோடு மோசம். பாலக்காடு வரைக்கும் பைபாஸ் டச் பண்ணுற வரைக்கும் ரோடு சரியான மோசம். போகிறவங்க பார்த்து போய்க்கங்க. காரில் போனால் பிரச்சனை இல்லை, மைசூரோடு இறங்கிடலாம். பைக்கில் போனால் அப்படி இறங்க முடியாது. பார்த்தீங்களா, பெங்களூருக்கே 346 கிலோமீட்டர், மங்களூர் 6 கிலோமீட்டர், கண்ணூர் 148 கிலோமீட்டர். நான் கண்ணூர் வழியாக தான் வந்தோம். கண்ணூர் வந்து அப்படியே பாலக்காடு வந்து அப்படி தான் வந்தோம். பயங்கர, ஆனால் ரொம்ப தூரம். ஐயோ, மறுபடியும் இந்த பிரியாணி வாங்கி தொலைஞ்சிட்டேன். நல்லாவே இல்லை பிரியாணி, எங்கேயுமே சரியில்லை. நம்ம ஊரை விட்டு போயிட்டா சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குதுங்க. நல்ல சாப்பாடு. கம்முன்னு வெளியே போனால் புரோட்டா வாங்கி தின்னுங்க, அதுதான் கரெக்ட். இங்கே வந்து நிறைய பக்கம் கடல் பார்க்க முடிஞ்சுச்சு. கடல் ஒட்டியே ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபீல்லாம் கிடைக்காது. வண்டியில் போனால் தான் செம்மையாக இருக்குது. ஓகே, இது வரைக்கும் இந்த கோயில் பற்றி, இந்த ட்ராவல் பற்றி பேசினேன். இப்போ என் கதையை கொஞ்சம் பேசுகிறேன், கேட்குறீங்களா? ஒரே இடத்துல படித்தோம், கிளாஸ் முடிச்சிட்டோம். ஆனால் ஒரே இடத்துல வேலை கிடைக்கல. அதெல்லாம் என்ன பண்ணால் ஆளுக்கு கிடைச்ச இடத்துல அங்கே இங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நான் அப்படி தான் ஃபிலிம் வாங்குற கேப்லாம் பூமணி பார்க்க போவோம். 7 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். நம்மளுக்கு 8:30 தான். பசங்களுக்கு என்னைக்கு 7 மணிக்கு விட்டுருக்கானுங்க, 8:30 தான். 8:30 மணிக்கு கிளம்புவேன். அதுக்கு முன்னாடி ஃபிலிம் வாங்க போனால் ஆளுக்கு பார்த்துட்டு வருவேன். ஃபோன் பேசுவேன். ஃபோன் பேச விட மாட்டாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம அந்த டைமில் தான் பேசுவோம், ஆனால் கேட்பாங்க. இது மாதிரி இப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. நீ எப்படா வீட்டில் சொல்ல போற அப்படின்லாம் கேட்டா நான் சொல்றேன், கொஞ்சம் சீக்கிரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த பசங்க செம்ம, உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரு பையன் மட்டும் நான் கையை பீங் அப்படின்னு காட்டுவான், பிபின்னு காட்டுவான். ரொம்ப பிடிச்சது. இந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக் என்னால் போட முடியல, காப்பி ரைட் சொல்லுமோ ஒரு பயம் தான், அதனால போடல. அது என்ன ஃபங்க்ஷன் எனக்கு தெரியல. ஒரு கேரளா சைடு தான் அது. ஆயிடா தம்பி, மறக்க மாட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீ கமெண்ட் பண்ணுங்க. கண் அடிக்கிறான் பார்த்தீங்களா? என்ன ஃபங்க்ஷன் தெரியலது. முஸ்லீம்ஸ்லாம் அப்படியே அது மாதிரி போயிட்டு இருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஓகே, கம் டு மை ஸ்டோரி. இந்த மாதிரி கிடைக்கிற கேப்லாம் பார்த்து கிடப்பேன். அதுலேயும் சண்டை போடுவேன். எங்கள் அக்காவுக்கு தெரியும் எப்படி சண்டை போட்டுக்குவோம் அப்படின்ட்டு. ஐயோ பாவம், கஷ்டப்படுத்திட்டே கிடப்பேன். அது பொசிஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கா, அக்கறை கம்மனே இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு தொல்லை தான். எல்லாத்துக்கும் இருக்கிறது, எல்லா லவர்ஸ்குள்ளேயும் இருக்கிறது தான் பிரச்சனை. இப்படி சண்டை கட்டிகிட்டே இருப்பேன். அவள் 2 பஸ்ஸு மாறி தான் வீட்டுக்கு போகணும். அவள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் பயமாக தான் இருக்கும். ஒவ்வொரு டைம் அவங்க அப்பா அம்மாவோட நான் கொஞ்சம் நிறைய பயப்படுவேன். அவங்களுக்கு ஒரு பயம் தான், பொண்ணு அனுப்பிச்சிருக்குமே அப்படின்னு பயமாக இருக்கும். நானும் அப்படி தான் வீட்டுக்கு போய் சேருவாள் எப்போ சேருவான்னு மெசேஜ் பார்த்துட்டே இருப்பா. மெசேஜ் வந்ததுக்கு தான் நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே லவர் இப்படி தானே பார்த்துக்கும், எல்லாருமே இப்படி தான். அந்த மாதிரி தான் நானும் பார்த்துக்கிட்டேன். எல்லாமே ஜாலியாக தான் போச்சு. எப்படா வீட்டில் சொல்லுவாங்க. ஓரளவுக்கு சேலரி வரட்டும். அப்போ நான் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 தான் வாங்கிட்டு இருந்தேன். சேலரி வரட்டும், கொஞ்சம் வீட்டில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போச்சு. அப்புறம் ஒரு நாள் வீட்லேயும் சொன்னேன். அவளுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸ் கொடுத்தேன். அவள் கூப்பிட்டே இருக்கா எனக்கு, என்னடா என்ன காணுன்ட்டு. வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி டென்ஷன்ல இருந்தா. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஷாக் ஆகிட்டான். இந்த காருக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, தமிழ்நாடு வண்டி முன்னாடி 2 பேர் கேரளாக்காரங்க போயிட்டு இருந்திருக்காங்க. எல்லா கேரளாக்காரும் நான் தப்பு சொல்ல, ஆர்ன் அடிச்சிருக்காங்க விலக சொல்லி. அவன் என்ன ஆர்ன் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அந்த அக்கா முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. சரி நாங்கள் கூடயே வரோம், வாங்க இங்கே தான் போயிடுவோம், ஆளை கூப்பிட்டு வர போயிருக்கோம் அப்படி மாதிரி சொன்னாங்க. வாங்க நாங்கள் கூடயே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் கூடயே வந்தோம். அங்கே ஒரு ஹில்ஸ் வந்து அது பாதி தூரம் வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதாவது ரூம் எடுத்து கூட தங்கிட்டு அப்புறம் காலையில் வரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பாவம், நீங்க பார்த்து போயிட்டு வரணும். காரை நிறுத்தி அந்த அக்கா முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து, முடியெல்லாம் பாதி பிஞ்சிருச்சு. பாவம் காமிக்கிறாங்க, முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து பிச்சுட்டாங்க அப்படின்னு. வேற எதுவும் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருக்கிறது நேரத்துக்கு. ரொம்ப டேஞ்சர் தான். எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் சாமி. அது அவங்க ஊருங்காட்டி பிரச்சனை பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் எந்த தப்புமே இல்லை. ஒரு 6 நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். மணி 12 மணி 12 சண்டை கட்டிட்டு வந்திருக்காங்க. ஓகே, நாங்கள் கொஞ்சம் தூரம் ஹெல்ப் பண்ணுற கூடயே தான் வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு அவங்களும் வந்து அங்கே அப்படியே ஸ்டே பண்ணிட்டாங்க. இதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் அடிக்கிற பெட்ரோல். மொத்தம் எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4,000 பெட்ரோல் அடிச்சிருக்கோம். ஆள் ஒன்று பார்த்தீங்கன்னா 4 ரூபா செலவாச்சு. மொத்தம் 2 பேருக்கு சேர்ந்து 8 ரூபா தான் செலவாச்சு. போயிட்டு வந்துட்டோம். எங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டேன், பூமணிவியில் கொண்டு கூப்பிட்டு காமிச்சிட்டேன். அவளுக்கு காடை சாப்பிட்டதே காடை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்டையும் சொல்லியிருந்தேன். முதல்ல காடை ஸ்வீட் சாப்பிட்டு காடை செஞ்சு போட்டார். வீட்டுக்கே கூட்டு போயிட்டோம். காடை செஞ்சு போட்டு அவளை கொண்டு நான் பஸ் ஏற்றி விட்டு வந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இனி பூமணி பிரச்சனை. அவள் வீட்டில் சொல்லணும், நான் வீட்டில் சொல்லிட்டேன். உனி அவள் தான் வீட்டில் சொல்லணும் அப்படின்ட்டு அவள் வீட்டில் சொல்றதுக்காக வெயிட் பண்ணா. எப்படி அவள் வீட்டில் சொல்லியிருக்கானா, வெங்காயம் அரைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கா அழுதுட்டு, இந்த மாதிரி அப்படின்னு. சரி சாமி, ஏன் அழுகிறா, பையன் நல்லா பையன் பேசுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேசணும்.
பேசணும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தெளிவாக சொல்லுவேன். அடுத்த வீடியோவிலேருந்து என்னென்ன ஆச்சுன்னு. இப்போ வரைக்கும் என்ன ஆச்சுன்னு சும்மா ஒரு டைம் சொல்லிடுறேன். நான் ஏன் இங்கே நின்றுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்கு செம்மையாக பண்ணியிருந்தானுங்க. இந்த மான்ஸ்டர் ட்ரக் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ லைட்டு, கிராஃபிக்ஸ் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி வண்டியில் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த காரு, பைக்கு இதெல்லாம் வந்து ஒரு க்ரஷ்ன்னு வச்சுக்கங்களேன். பயங்கரமான க்ரஷ். எப்பா சாமி நம்ம ஊரை பார்த்துட்டுண்டா போட அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இது எங்கே தெரியுங்களா? அதான் காரணமேட்டு தாண்டி இந்த சோமனூர் திரும்பவும் பார்த்தீங்களா, நாங்கள் தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தா. அப்பாடா வந்துட்டோம்டா சாமி. உட்கார முடியல, எரிஞ்சு போச்சு பின்னாடி எல்லாம். ஐயோ அந்த வண்டியில் வேற கொஞ்சம் உட்கார முடியும், ஹைட்டா உட்காண்டே முடியல. வண்டி கொஞ்சம் ஓட்டினா கூட தெரிஞ்சிருக்காது. 600 கிலோமீட்டர் உட்காண்டே தான் வந்திருக்கேன். ரொம்ப சிரமம் தான். அடுத்த வீடுலேருந்து கண்டிப்பாக சொல்லுவேன். இது வரைக்கும் நான் எப்படி லவ் பண்ணேன், காலேஜ் லைஃப் எப்படி, வேலைக்கு போனது எப்படி, எல்லாமே இது வரைக்கும் முடிச்சாச்சு. நான் சொல்ல போகிறது எல்லாமே எங்கள் மேரேஜ் லைஃபுக்கு முன்னாடி இருந்து எப்படி நான் மேரேஜுக்கு வந்து வீட்டில் வந்து சொன்னோம் அந்த மாதிரி, அதுலேருந்து நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ எவ்வளோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பேபி பார்த்துட்டேன். என் வண்டி விட்டு போயிட்டுனா எனக்கு மனசே இல்லை. படா என் வண்டி எடுப்பேன் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஐ திங்க் மணி 3:15 மேலே ஆகுது காலையில். இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். என் மனசு பாரமாக இருந்துச்சு. என்னென்னா இவன் இருந்திருந்தால் நான் இவ்வளோ தூரமாக போயிட்டு வந்திருப்பேன். இப்படி பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்பேனா, எவ்வளோ ஜாலியாக அந்த தீபாவளியை வந்து நான் கொண்டாடி இருந்திருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படின்னு நினச்சிட்டே வந்துட்டு இருந்தேன். இப்போ ஃபேமிலியோட போக முடியாமல் அப்படி தனியாக ட்ரிப் போயிட்டு அவங்க பையன்லாம் கூப்பிட்டு அவங்க தனியாக ட்ரிப் போனாங்க. அவள் இல்லாமல் என்னால் எங்கேயும் போக முடியாது. நான் என்னென்னா நான் பார்க்குற எல்லாருமே சந்தோஷமாகவும் எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அவங்கவுங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். ஆனால் நான் வெளியிருந்து பார்க்கும்போது அவங்கவுங்க ஃபேமிலியோட இருக்காங்க. நம்ம வந்துட்டு இப்படி தனியாக அனாதையாக இருக்கமே அப்படின்ட்டு மைண்டில் தோணிகிட்டே இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே நான் வீட்டில் இருக்க மாட்டேன். எங்காவது ஒரு பக்கம் போயிடுவேன். ஆனால் நான் போயிட்டு வரும்போதெல்லாம் இப்போ இருக்கிறத விட அதிகமான வழியோடு தான் வருவேன் வீட்டுக்கு. ரொம்ப ரொம்ப ஃபீல். இது ஒருத்தருக்கு லைஃப் மாறிடுச்சுன்னா அவ்வளோதான். கூடயே ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க இல்லைன்னா அவ்வளோதான், அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. நைட்டு இந்த டைமில் நாயகத்தில் வேறு ஓவராக இருக்கும். என்னென்னா 120 GB ஃபுல் பண்ணிட்டேன். பேட்ரியும் க்ளோ ஆயிடுச்சு. கரெக்டாக வீட்டுக்கிட்ட வரும்போது ஆஃப் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது வீடியோ சேஞ்சஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ பாய் வாரியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.